அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11ஆம் வகுப்புல இருக்க அணிகள், துறை, அப்புறம் திணை, இது மூணு தான் பார்க்க போறோம். ஏன் சார், நான் ஒரு தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க, என்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னா 4 மார்க் உறுதி அப்படின்னு போட்டிருப்போம். வித் ப்ரூஃப் அப்படின்றதும் இருக்கும். என்ன சார் எப்படி சார் நீங்கள் சொல்றீங்க 4 மார்க் நான் எப்படி வரப்போகிற ஆஃபில் எக்ஸாம்லையும் சரி வரப்போகிற பப்ளிக் எக்ஸாம்லையும் நான் எப்படி 4 மார்க் கண்டிப்பாக எடுக்க முடியும் அப்படின்னா, நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 கொஷின் பேப்பர், 5 இல்லைனா ஒரு 6 கொஷின் பேப்பர் என்ன பண்ணேன் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின், ஓகேவா? என்னது எல்லாமே பிவைக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணேன் அப்படின்னா அனலைசிஸ் பண்ணேன். அதாவது என்ன பண்ணுறாங்க, 39வது கேள்வி, 40வது கேள்வி, முன்னாடி உள்ளதுக்கும் சில கொஷின் நம்பர் டிஃப்ரெண்ட் ஆகுதே தவிர கொஷின் அப்படின்றது மாறல. கண்டிப்பாக அணிலேருந்து ஒரு கொஷின் இருக்குது, துறையிலேருந்து ஒரு கொஷின் இருக்குது, அப்புறம் திணையிலேருந்து ஒரு கொஷின் இருக்குது. இந்த கொஷின்லாம் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. நான் அந்த கொஷின்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் உங்களுக்கு ப்ரூஃபாகவே வச்சிருக்கேன். அந்த கொஷின் பேப்பர் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கட் பண்ணி உங்களுக்கு வச்சிருக்கேன். அதை நீங்கள் ஒரு வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷின் தான் கேட்குறாங்களா, அப்போ வரப்போகிற எக்ஸாமில் இந்த கொஷின் தான் கேட்பாங்களா அப்படின்றதுக்கு கிட்டத்தட்ட 100% கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப 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 அதிகம். அதனால எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஷின்லாம் படிக்காமல் போகவே கூடாது, ஓகேவா? ஒரு 9 கொஷினில் ஒரு 8 கொஷின் இருக்கு. அது நீங்கள் ஜஸ்ட் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதை நீங்கள் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா ஈஸியாக 4 மார்க் அப்படின்றது அசால்ட்டாக வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். பார்க்கலாமா அந்த கொஷின் என்ன இருக்குது அப்படின்றத? ஓகேப்பா, இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே லைக் பட்டனை மேஷ் பண்ணிவிடுங்க. பார்க்கலாமா? ஓகேப்பா, 4 மார்க் உறுதி வித் ப்ரூஃப். கண்டிப்பாக 4 மார்க் உங்களால் எடுக்க முடியும். அதுவும் ஈஸியாக, எப்படி எளிமையாக ஈஸியாக வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். 4 மார்க் அப்படின்றது என்னது, இந்த கொஷினை படித்தா கண்டிப்பாக வரும் அப்படின்றது. எப்படி சார் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நான் ப்ரூஃப் அப்படின்றது வச்சிருக்கேன். ஏன்னா நீங்களே இப்போ பார்த்தோன்னே உங்களுக்கே அப்படி இந்த கான்ஃபிடென்ட் அப்படின்றது வந்துடும். ஏன், நான் முன்னாடி நடந்த எல்லா கொஷின் பேப்பரையும் எடுத்து அதோட கலர் கூட மாறாமல் என்ன பண்ணியிருக்கேன், நான் ஏதாச்சும் காப்பி பண்ணி வச்சா கூட நீங்கள் சும்மா சொல்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த கொஷின் பேப்பரில் எப்படி இருந்துச்சோ அந்த கொஷின் பேப்பர் அப்படியே கட் பண்ணி தான் நான் உங்களுக்கு வச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன், அப்படியே நீங்கள் பாருங்களேன். இது ஒரு கொஷின் பேப்பர், ஓகேவா? அதில் பிரிவு 3ல் கேட்டிருக்காங்க, ஓகேவா? அதில் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் அப்படின்றதுல அணியை விளக்குங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? அடுத்து பாருங்களேன், பொதுவியல் திணை அல்லது பாடான் திணையை விளக்குக. அடுத்து பொதுவியல் பிரிதுமொழிதல் அணி அல்லது உருவக அணியை விளக்குக. இப்போ எத்தனை கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டுட்டே இருக்காங்க அப்படின்றத நீங்கள் பாருங்களேன். அடுத்து பிரிதுமொழிதல் அணி, போன வாட்டி பிரிதுமொழிதல் அணி பார்த்தோமா, அதே பிரிதுமொழிதல் அணி கேட்டிருக்காங்களா? அதே மாதிரி நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்றது என்னது, அது ஒரு சொற்பொருள் பின்வரு நிலையணி. இங்கே ஒரு சொற்பொருள் பின்வரு நிலையணி கேட்டிருக்காங்களா? அடுத்து தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே, அந்த அணியை விளக்குங்க. அப்படின்னா ஓமை அணியை விளக்குங்க. முன்னாடி ஒரு ஓமை அணி காமிச்சனா, அடுத்து பாடான் திணையை விளக்குங்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா? அடுத்து இளையதாக முன்னரம் கொள்க கலைஞர் கைக்கொள்ளும் காலத்தை எடுத்து இக்குப்பாவில பயின்று வந்துள்ள அணியை விளக்குங்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா? ஓகேப்பா. அடுத்து தீயினால் சுட்ட புண் மறுபடியும் ரிப்பீட் ஆகுதா, சொற்பொருள் பின்வரி மறுபடியும் ரிப்பீட் ஆகுதா? இது சார் முன்னாடி இது அப்படியே காப்பி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா, அதாவது தீயினால் சுட்ட புண் வேற கொஸ்டினா இருந்துச்சு, இல்ல கீழே இருந்துச்சு, அந்த மாதிரி இதெல்லாம் என்னது வேற 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 ஒரு கொஸ்டின் பேப்பர், ஒரே கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது கிடையாது. என்னது ஒரு 6 வருஷம் கொஸ்டின் பேப்பர். என்னது இந்த கொஸ்டின்லாம் கண்டிப்பா ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க, ஓகேவா? அதனாலதான் நான் என்ன அடிச்சு சொல்றேன் 4 மார்க் அப்படின்றது உறுதி அப்படின்னு சொல்றேன், ஓகேவா? அப்ப என்ன இருக்கு, தீயினால் சுட்ட புண் கண்டிப்பா கேட்டுட்டே இருக்காங்க, இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து சொற்பொருள் பின்வரி, அதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஏன்னா நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு, அடுத்து இளையதாக முன்னரம் ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி தான் கேட்டிருக்காங்க, அதையும் படிக்கணும். பாடான் திணை இருக்குது, சரி. அடுத்து தீயினால் சுட்ட புண் இங்க இருக்கா, இதுவும் கண்டிப்பா கேட்கறாங்க. அடுத்து ஓமையணி தூரி 2 இடத்துல பார்த்துட்டோம், ஓகேவா? அது கேட்டிருக்காங்க. வேற என்ன இருக்கு, பிரிதுமொழிதல் அணி கண்டிப்பா கேட்டுட்டே இருக்காங்க. அடுத்து சொற்பொருள் பின்வரு நிலையணி, அதுவும் இருக்கு. அடுத்து பொதுவியல் திணை பாடான் திணை இதுக்கு முன்னாடி காமிச்சனா, பிரிதுமொழிதல் அணி மறுபடியும் காமிச்சனா, அது இருக்கா? உருவக அணி இருக்கா? உருவக அணி ஒரு 2 வாட்டி பார்த்துருப்போம், ஓகேவா? அப்ப மோஸ்டா எதை கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா இது தீயினால் சுட்ட புண் அந்த கொஸ்டின், அப்புறம் சொற்பொருள் பின்வரு நிலையணி, இதுதான் அடிக்கடி திருப்பி கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாத்துலயும் 39வது கேள்வியா திருப்பி கேட்கிற ஒரு கொஸ்டினா இருக்கிறது எது, தீயினால் சுட்ட புண்ணு, உருவக அணி, ஓமை அணி, அப்புறம் இளையதாக முன்னரம், அப்புறம் பிரிதுமொழிதல் அணி, ஓகேவா? சிம்பிளா இருக்கா? நான் என்ன பண்ணிருக்கேன், இருந்த ஒரு 6 வருஷம் கொஸ்டின் பேப்பரை எடுத்து அதுல என்னதான்டா கேட்கறாங்க அப்படின்றதுக்காக நேற்று நைட்டு உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அதுல எனக்கு கிடைச்சதுதான் இந்த கொஸ்டின்லாம் ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க அப்படின்றது, ஓகேவா? அப்ப இந்த கொஸ்டினை மட்டும் எடுத்து வச்சு நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா அசால்ட்டா 4 மார்க் தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம், ஓகேவா? அப்படி இல்ல அல்லதுல கொடுத்து வேற ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டாங்கன்னா இன்னொரு 4 மார்க், டோட்டலா ஒரு 8 மார்க் அப்படின்றது சப்பமேட்டர் சால்ட் வாட்டரா வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம், ஓகேவா? அப்ப என்னது 90ல 8 மார்க் அப்படின்றது இப்பயே நீங்க கையில எடுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருச்சு, ஓகேவா? அப்ப என்ன அப்படின்னா இந்த வரப்போற ஆஃபலி எக்ஸாம்லயும் சரி வரப்போற பப்ளிக் எக்ஸாம்லயும் சரி இதுல இருந்து கொஸ்டின் அப்படின்றது கண்டிப்பா இருக்கு, கரெக்டா? வேற என்ன கேட்டிருக்காங்க, ஓகேப்பா? அப்ப
நான் எடுத்த வரையும் என்ன கேட்டிருக்காங்க, அதே கொஸ்டின் ரிப்பீட்டடா நிறைய இடத்துல வந்திருக்கு. ஸோ அதனால என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வரப்போற ஆஃப் இயர்லி எக்ஸாம்லயும் சரி, வரப்போற பப்ளிக் எக்ஸாம்லயும் சரி, கண்டிப்பா 4 மார்க் இல்ல அல்லது கொடுக்காம வேற எங்கேயாச்சும் கொஸ்டின் கேட்டா 8 மார்க் உங்களுக்கு இப்பயே எழுதி வச்சுக்கோங்க. 8 மார்க் உங்களோடது. ஆனா அந்த 8 மார்க் எடுக்கணும் அப்படின்னா என்னது, ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைட்டிங் கரெக்டா இருக்கணும், அதுல உள்ள சான்று கரெக்டா இருக்கணும், அதுல எழுத போற அந்த பாட்டு எழுதுவீங்களே, இந்த பாட்டு இதுக்கு என்ன பொருள், இந்த பாட்டுக்கு சான்று, அது கரெக்டா எழுதிருக்கணும். இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 விஷயம் இருக்கு அந்த கொஸ்டின் எழுதும் போது. அதெல்லாம் நீங்க கரெக்டா எழுதிட்டீங்க அப்படின்னா 4 மார்க் உங்க கையில. ஒருவேளை அல்லது கேட்காம வேற ஏதாச்சும் 2 கொஸ்டின்ல வந்து ரிப்பீட்டடா கேட்டாங்க அப்படின்னா 8 மார்க். ஓகேவா, ஈஸியா 8 மார்க் அப்படின்றது எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி அல்லது கொஸ்டின் கேட்காம ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டு வச்சிட்டாங்க அப்படின்னா 4 மார்க். ஓகேவா, பார்க்கலாமா? இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, சொற்பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னா என்ன சார்? அதுலயே இருக்கு பாருங்க, சொல்லும் பொருளும் பின்னாடி வந்துட்டு இருக்கும். அவ்வளவுதான், சொல்லும் பொருளும் பின்னாடி வரும். அதுலதான் குறிப்பிட்டு பாருங்க, சொற்பொருள் பின்வரு நிலையணி. அப்ப அதுலயே குறிப்பிட்டு இருக்கா, சொற்பொருள் பின்வரு நிலையணி. சொல்லும் பொருளும் திரும்ப வருவதால் அது பின்வருகிறது, அதனால சொற்பொருள் பின்வரு நிலையணி. புரியுதா இந்த பாயிண்ட்? அப்ப பாருங்களேன், முன்னர் வந்த சொல்லும் பொருளும் பின்னர் பல இடங்களில் வருவது சொற்பொருள் பின்வரு நிலையணி. புரியுதா? முன்னாடி வந்த சொல்லும் சரி, அப்புறம் பொருளும் சரி, திரும்ப வந்துச்சு அப்படின்னா அதுதான் என்ன சொல்றாங்க, சொற்பொருள் பின்வரு நிலையணி அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆகுதா? ஓகேப்பா. எதுக்கு சார் இதை முதல்ல சொல்றீங்க அப்படின்னா, இதை வச்சு என்ன பண்ண போறோம், அடுத்த கேள்வி வரப்போகுது, இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகேவா, அதனால வந்து இதை நீங்க நல்ல மண்டல ஏத்திக்கணும். ஓகேவா, ஏன் முன்னாடி காமிச்ச ப்ரூஃப்ல என்ன இருக்கு, இந்த சொற்பொருள் பின்வரு நிலையணியை நிறைய வாட்டி கேட்டு வச்சிருக்காங்க. அப்ப இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது உங்களுக்கு புரியுதா? ஓகேப்பா. அடுத்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. இதை ஸ்கூல் டைம்ல என்ன பண்ணுவீங்க, இந்த ஒரு குறளை நார் அடிச்சிட்டு இருப்பீங்க, வேற அர்த்தத்தை வச்சு சொல்லி. ஓகேவா, அடுத்து எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. இதுல இந்த விளக்குன்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, இது என்ன பண்ணுது, சொல் ஒரே பொருள்ல, என்னது ஒரே பொருள்ல ஒரு பொருள் தான் தரப்போகுது. விளக்கு அப்படின்றது வெளிச்சத்தை தரக்கூடியது. ஓகேவா, அந்த மாதிரி பல முறை வந்துள்ளது, அதனால இது சொற்பொருள் பின்வரு நிலையணி. புரியுது எல்லாருக்கும் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது? சொற்பொருள் பின்வரு நிலையணி அப்படின்னா ஒண்ணும் இல்ல, முன்னாடி வந்த சொல்லும் பொருளும் திரும்ப வந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து சொற்பொருள் பின்வரு நிலையணின்றாங்க. இந்த குறளை பாருங்களேன், எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு அப்படின்றது திருக்குறள். இதுல விளக்குன்னு ஒரு பொருள் சொல்லு, அதே பொருள் இந்த விளக்குக்கு என்ன பொருளோ அந்த பொருள் திரும்ப வருது, அதனால என்னது, சொல்லும் பொருளும் உடைய அணியை சொற்பொருள் பின்வரு நிலையணி என்கிறோம். அப்ப இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆகுதா? எழுதிருவீங்களா? புரியுதா? அப்ப சொற்பொருள் பின்வரு நிலையணி என்னன்னு தெரியுதா? அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்றது சொல்லியிருக்கேன். எல்லா விளக்கும் விளக்கு கிடையாது, சான்றோருக்கு பொய்யா விளக்கு தான் விளக்கு. அதுல விளக்குன்ற ஒரு சொல்லு அதே பொருள்ல திரும்ப வந்திருக்கு, அதனால இது சொற்பொருள் பின்வரு நிலையணி. இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆகுதா? ஒரு வாட்டி நல்லா பாருங்க, எழுதியிருக்கதா ரொம்ப முக்கியம். ஓகேவா, எதுக்கு சார் இந்த பேசிக்கை ரொம்ப வந்து ஆழமா சொல்றீங்க அப்படின்னா, பேசிக் நல்லா தெரிஞ்சாதானே அடுத்தடுத்து எழுதும் போது இன்னும் ஈஸியா எழுதலாம். அதனாலதான் சொற்பொருள் பின்வரு நிலையணி ரொம்ப முக்கியம். ஓகேவா, ஒரு வாட்டி நல்லா பாருங்க என்ன இருக்கு அப்படின்றத. முன்னாடி வந்த சொல்லும் பொருளும் பின்னாடி பல இடத்துல வந்துச்சு அப்படின்னா சொற்பொருள் பின்வரு நிலையணி. மறந்துடக்கூடாது. ஓகேவா, இதுல விளக்கு அப்படின்ற சொல்லு வந்து என்னது, பல முறை வந்து ஒரே பொருள்ல பல முறை வந்திருக்கு, அதனாலதான் இது என்னது, சொற்பொருள் பின்வரு நிலையணி. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் கிளியர் ஆகுதா என்ன சொல்லிடுறேன் அப்படின்றது? ஓகேப்பா, அடுத்து போலாமா? ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்களேன். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல், அதுல பயின்றுள்ள அணிய சுட்டி விளக்குக அப்படின்னு கேக்குறாங்க. இது ஒரு திருக்குறள். ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்னது, இது வரையும் பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு திருக்குறள், ரைட்டா? ஓகேப்பா, இப்ப பாருங்களேன், அதுல சொற்பொருள் பின்வரு நிலையணி அப்படின்றது வந்திருக்கு, சொற்பொருள் பின்வரு நிலையணி இதுல வந்து அமைஞ்சிருக்கு. ஓகே, முன்னர் வந்த சொல்லு அதே பொருள்ல பின்னரும் பலமுறை வந்துள்ளது. என்னது, அந்த நாடி அப்படின்றது என்னது, ஒரு ஆராய்ந்து அப்படின்றது பொருள். நாடி அப்படின்றது என்னது, ஆராய்ந்து. இந்த வந்திருக்கா, நாடி அப்படின்னு வந்திருக்கா. இந்த மாதிரி நாடி, நோய் நாடி நோய் முதல் நாடி, அப்புறம் என்னது, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச்செயல் அப்படின்றதுல நாடி அப்படின்றது என்னது, திரும்ப வந்திருக்கு. ஆராய்ந்து பார்க்கணும், நோயை வந்து ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி என்னது, அந்த நாடின்ற சொல்லு திரும்ப வந்துள்ளது. அது என்னது, அதுதான் என்ன சொல்றாங்க, திரும்ப வந்தா என்ன சொல்லியிருக்கேன், சொல்லும் பொருளும் திரும்ப வந்தானது அது சொற்பொருள் பின்வரு நிலையணி. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன எடுத்து எழுதணும் அப்படின்னா இந்த பாயிண்ட் எடுத்து எழுதணும். நான் இதுல கொடுக்கல, இதை எடுத்து நீங்க எழுதணும்.
முன்னர் வந்து சொல்லும் பொருளும் பல இடங்களில் திரும்ப வருவது சொற்பொருள் பின்வரும் நிலையணி எனப்படும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகேவா? இது சொற்பொருள் பின்வரும் நிலையணி அமைந்துள்ளது அப்படின்றதை ஃபர்ஸ்ட் எழுதி முடிக்கணும். கிளியர் ஆகுதா? அடுத்து பாருங்களேன், முன்னர் வந்த சொல் அதே பொருளில் பின்னரும் பலமுறை வருவது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. இதை கூட எழுதலாம். அடுத்து இந்த குறள்ல நாடி அப்படின்ற சொல்லு ஆராய்ந்து அப்படின்ற பொருள்ல பல முறை வந்துள்ளது. நாடி அப்படின்ற சொல்லு ஆராய்ந்து அப்படின்ற பல பொருள்ல திரும்ப திரும்ப வந்திருக்கு அப்படின்றத இங்க எழுதணும். ஓகேவா? எனவே இது சொற்பொருள் பின்வரும் நிலையணி ஆயிற்று. அவ்வளவுதான். புரியுதா? ஈஸியா இருக்கா? அசால்ட்டா எப்படி 4 மார்க் வாங்குறதுன்றது புரியுதா? ஆனா இதை கொஞ்சம் என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா நீங்க எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? இதே வந்து வெறுமனையா வந்து சொற்பொருள் பின்வரையை விளக்குக அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த இதெல்லாம் எழுதிட்டு ஒரு சான்று அப்படின்னு போட்டு இந்த திருக்குறளை நீங்க கீழே எழுதணும். ஓகேவா? இப்போ டைரக்டா திருக்குறளை கொடுத்துட்டே உங்கள்கிட்ட சான்று அப்படின்றது கேட்டிருக்காங்க. டைரக்டா வந்து சொற்பொருள் பின்வரையை விளக்குக அப்படின்னு கேட்டாங்க. அப்படி கேட்காம இருந்தா என்ன பண்ணணும், இதை எழுதிட்டு அதுக்கு ஒரு சான்று அப்படின்னு போட்டு திருக்குறள் எழுதிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் அப்படின்றத நீங்க எழுதணும். ஓகேவா? புரியுதா? ஈஸியா இருக்கா எப்படின்றது? அப்ப எழுதிருவீங்களா? ஓகேப்பா, அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்து உவமை அணியை எடுத்துக்காட்டுடன் தந்து விளக்க. இந்த மாதிரி கேட்டா நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் உவமை அணினா என்னன்னு எழுதணும், அதுக்கப்புறம் ஒரு சான்று எழுதணும், அந்த சான்றுக்கு விளக்கம் எழுதணும். புரியுதா? இந்த பாயிண்ட் எல்லாரும் கிளியர் ஆகுதா? அப்ப டைரக்டா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டினை நீங்க சூஸ் பண்றது நல்லது. ஏன் சார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கொஸ்டினை சூஸ் பண்ணும்போது நீங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களால் என்ன பண்ண முடியும், நல்ல மார்க் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் அவங்க பார்த்த உடனே போடுவாங்க. ஓகேவா? இப்போ வந்து அது என்னது, ஒரு பேஜ் தான் இருந்துச்சு, அதை எழுதும்போது என்னது ஒரு கண்டென்ட் சின்னதாக இருக்கு அப்படின்றதுக்காக திருத்தி ஒரு 3 மார்க் 3.5 மார்க் போடலாம். சார் எனக்கு இது இவ்வளோ பெருசாக படிக்கிறது கஷ்டம் சார், எனக்கு வந்து வரப்போகிற எக்ஸாமில் நான் கொஞ்சம் மார்க் எடுத்தால் போதும் சார், நான் தமிழில் பாஸ் ஆகிறதே பெரிய விஷயம் சார், அந்த மாதிரி இருக்கீங்க, என்னால் கொஞ்சமாக தான் சார் படிக்க முடியுது, நான் ஒரு ஸ்லோ லேர்னர் சார் அப்படின்னா என்ன பண்ணுங்க, அந்த இதை படிச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கிறது. இல்லை நான் வந்து நல்ல மார்க் தான் எடுக்கணும், எனக்கு வந்து ஃபுல் மார்க் வேணும் தமிழில் அப்படின்றவங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி கொஸ்டினை சூஸ் பண்ணுங்க. ஏன், அல்லது கொஸ்டின் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது 39 என்ன பண்ணுறாங்க, அல்லது கொஸ்டின் 2 கொடுத்துருக்காங்களா, அப்போ என்ன பண்ணுங்க, அதில் கொஷின் சூஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? நான் எந்த கொஷினை சூஸ் பண்ண போகிறேன், எந்த கொஷினை வந்து நான் எலிமினேட் பண்ண போகிறேன், ஏன் இந்த கொஷினை சூஸ் பண்ணுறேன், டைம் இருக்கா அதனால் இந்த கொஷினை நான் சூஸ் பண்ணுறேன், டைம் இல்லையா அப்போ நீங்கள் அந்த கொஷினை தான் சூஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், கொஷின் சூஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். இந்த கொஷினை சூஸ் பண்ண போகிறோமா இல்லை இந்த கொஷினை சூஸ் பண்ண போகிறோமா, ஏன் இந்த கொஷினை சூஸ் பண்ணுறோம், ஏன் இந்த கொஷினை விடுறோம் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியணும். அப்போ தான் வந்து என்ன பண்ண முடியும், ஓ இந்த கொஷினை சூஸ் பண்ணுறதுனால நமக்கு நல்ல மார்க் எடுக்க போகிறோம், ஆனால் டைம் இல்லை அதனால நம்ம இந்த கொஷினை சூஸ் பண்ணுறோம், 1 மார்க் கம்மியானாலும் கொஞ்சம் ஸ்பீடாக எழுதி 3 மார்க் வாங்கணும் அப்படின்றத அந்த டைமில் நீங்கள் மேனேஜ் பண்ணணும். டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அங்கே. ஓகேவா? இப்போ உவமை அணியை எடுத்துக்காட்டுடன் தந்து விளக்குக அப்படின்னு கேட்டாங்க. ஓகேவா? எப்படி எழுத போகிறோம் அப்படின்றது பாருங்களேன். உவமை அணினா ஒன்றுமே பெருசாக இல்லைப்பா, நான் சொல்கிறேன் பாருங்களேன். போல புறைய அன்ன இன்ன மான கடுப்ப ஒப்ப உரலை, இந்த வார்த்தையில என்னது அப்படின்னா ஓம உருவுகள். இது மறைஞ்சு வரும். இந்த மாதிரி மறைஞ்சு வந்துச்சுன்னா அது என்ன சொல்றாங்க, ஓமை அணி அப்படின்னு சொல்றாங்க. இதில் உள்ள டெஃபினேஷன்லாம் விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்றதை ஃபர்ஸ்ட் காதுல வாங்குங்களேன். இப்ப அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை, இது ஒரு திருக்குறள். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. என்ன சார் இது திருக்குறள் அப்படின்னா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து மண் இருக்கா, மண்ணை போய் என்ன பண்றாங்க, நோண்டுறாங்களா, மண்ணை என்ன பண்றாங்க, நோண்டுறாங்க. அந்த மாதிரி அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படின்னா அந்த நிலம் வந்து தன்னை வந்து தோன்றவங்களை எப்படி நம்ம அந்த நிலம் வந்து பொறுத்துக்குதோ அதே மாதிரி உன்னை யாராச்சும் திட்டுறாங்க, உன்னை யாராச்சும் வந்து கீழ்குறைவா பேசுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீ வந்து பொறுத்துக்கிட்டு அமைதியா இருக்கணும். அதுதான் என்னது அந்த திருக்குறள்ல சொல்றாங்க. என்னது, முன்னாடி ஒரு ஓமை இருக்கு, பின்னாடி ஒரு ஓமானம் இருக்கு, நடுவில் என்ன இருக்கு, ஓம உருவு அப்படின்னு இருக்கு. எங்க சார் ஓம உருவு இருக்கு அப்படின்னா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட். அதாவது போல புறைய அன்ன இன்ன மான கடுப்ப ஒப்ப உரலை இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதான் என்ன சொல்றாங்க, ஓம உருவுகள். என்ன சார் இது எழுதி போட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா, போல புறைய அன்ன இன்ன மான கடுப்ப ஒப்ப உரலை அன்ன இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓம உருபுகள் அப்படின்னு சொல்றாங்க. இது உங்களோட அதை எந்த இலக்கணத்துல இருந்தாலும் என்னது அது மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது ஓமையணி அப்படின்னு சொல்றாங்க. அது வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்றாங்க, ஓமையணி அப்படின்னு சொல்றாங்க. அகழ்வாரை தங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் இது என்னது, ஓமையணி. சரிங்க சார், இப்போ அந்த இது மறைஞ்சு வந்துச்சுன்னா என்ன சொல்றது, அதுதான் வந்து எடுத்துக்காட்டு ஓமையணி அப்படின்னு சொல்றாங்க. அகழ்வாரை தங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படின்றது இருக்கு. அதுல போலன்ற வார்த்தை வெளிப்படையா வந்திருக்கு.
இருக்கு, அதனால அது வந்து ஓமேனி அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதே வந்து இதே அர்த்தத்தை தான் தருது, ஆனா அந்த போலன்ற வார்த்தை மறைஞ்சிருக்கு. அது என்ன பண்றது? ஓமேனி வந்து மறைஞ்சிருக்கு, ஊமை வந்து மறைஞ்சிருக்கு, ஓம உருபு மறைஞ்சிருக்கு அப்படின்னா அது என்னது? அது எடுத்துக்காட்டு ஓமேனி. கிளியர் ஆகுதா? அப்ப ஓமேனினா என்னன்றதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதாவது என்ன அப்படின்னா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாறு பொறுத்தல் தலை அப்படின்றது ஒரு திருக்குறள். அதுல அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படின்றது எப்படி வந்து மண்ணை வந்து நோன்றாங்களோ அப்ப அந்த நிலம் வந்து தன்னை எப்படி பொறுத்துக்குதோ, அந்த பூமி இருக்குல்ல எப்படி வந்து வீடு கட்டுறப்ப என்ன பண்றாங்க, நிலத்தை நோன்றாங்களா, அப்ப என்ன பண்ணுது, தன்னை வந்து பொறுத்துக்குதோ, அதே மாதிரி என்னது நம்மள ஒருத்தவங்க திட்டுறாங்க அப்படின்னா அப்ப நம்ம பொறுத்துக்கிட்டு செவனின்னு இருக்கணும், என்னது இந்த மாதிரி சைலண்டா இருக்கணும். அது என்னது, இதை வந்து இது ஓமை இது ஓமானம் ரெண்டுத்துக்கு என்ன சொல்றாங்க, நடுவுல போல அப்படின்ற ஒரு வார்த்தை வருதா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, போல அப்படின்றது என்னது, ஓம உருபுகள். போல, புறைய, அன்ன, இன்ன, மான, கடுப்ப, ஒப்ப, உருளை, இந்த வார்த்தைகள் நான் சொல்லியிருக்கேன் ஓம உருபுகள். அப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் வெளிப்படையா வந்துள்ளது என்றால் அதை ஓமையணி என்பார்கள். ஓகேவா? அடுத்து என்னது, இங்க ஒண்ணு ஓமை இருக்கு, இந்த இடத்துல ஓமானம் இருக்கு. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாறு பொறுத்தல் தலை, எப்படி வந்து தன்னை நோன்றவங்களை வந்து நிலம் பொறுத்துக்குதோ அதுவே நம்மளை இகழ்ன்றவங்களை நம்ம பொறுத்துக்கணும். நடுவுல ரெண்டுத்துக்கு என்ன இருக்கு, போலன்ற ஒரு வார்த்தை இருக்கா, அப்ப இது புரியுதா? அதை என்ன சொல்றாங்க, வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா அதை ஓமையணி அப்படின்னு சொல்றாங்க. அதே அந்த போல, புறைய, அன்ன, இன்ன, மான, கடுப்ப அந்த வார்த்தை மறைந்து வந்துள்ளது என்றால் அதை எடுத்துக்காட்டு ஓமையணி என்பார்கள். இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆகுதா? புரியுதா? நான் இதை புரிஞ்சாதான் அடுத்து நான் சொல்ல போறது உங்களுக்கு கிளியரா புரியும். அதனாலதான் வந்து இவ்வளவு கத்தி கத்தி சொல்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா இப்ப நான் சொல்ல போறது உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகேவா? ரொம்ப அசால்ட்டா புரியும். சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர். ஓகேவா? சொல்லவா? புரியுதான்னு பாப்போமா? ஓகேப்பா. இப்ப பாருங்களேன், ஒரு பொருளை இன்னொரு பொருளுடன் ஒப்பிட்டு அழகுபடுத்தி கூறுவதும், ஒரு பொருளை இன்னொரு பொருளோட, இப்ப சொன்னா அகழ்வாரை தங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாறு பொறுத்தல் தலை, எப்படி இந்த ஒரு பொருளோட இன்னொரு பொருளை வந்து ஒப்பிட்டு கூறுறாங்களோ அதுதான் அது ஓமேனி. ஒரு பாயிண்ட் கிளியரா? அழகா எழுதிடலாமா? புரிஞ்சதை வச்சு நீங்க எழுதுனீங்கனாலே போதும், அசால்ட்டா மார்க் வாங்கலாம். ஓகேவா? இது புரிஞ்சிருச்சா? அடுத்து, புலவர் விளக்கி கூறும் கருதும் பொருளும் பொருள் அல்லது ஓமேயம் எனப்படும். புலவர் வந்து விளக்கி கூற கருதும் பொருள் பொருள் அல்லது ஓமேயம் எனப்படும். அதை எதை சொல்லி விளக்கி கூறுறாரு, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாறு பொறுத்தல் தலை. என்னது அந்த புலவர் என்ன பண்றாரு, அந்த திருவள்ளுவர் இதை விளக்கி கூறுறாரா, அதை தான் என்ன சொல்றாங்க, ஓமேயம் அல்லது பொருள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் கிளியர் ஆகுதா? அப்ப இதையும் எழுதிடலாமா? ஓகே. அப்பொருளை விளக்கவோ அழகுபடுத்தவோ அவர் இயைத்து கூறும் மற்றொரு பொருளை உவமை அல்லது உவமானம் என்பர். இவ்விரண்டையும் இணைக்க பயன்படுவது ஓம உருபு. அப்ப என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் வருது ஓமேயம், கடைசியில இருக்குது உவமானம், நடுவுல ஒரு வார்த்தை வந்து என்ன சொல்றாரு, போல அப்படின்னு ஒரு வார்த்தை வருதா, அதுதான் என்னது ஓம உருபு. எல்லாருக்கும் புரியுதா? அந்த 3 பாயிண்ட் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியுதா? நான் ஃபர்ஸ்டே 3 பாயிண்ட் சொல்லிட்டேன். இது 3 நீங்க எழுதினா போதும், அசால்ட்டா வந்து ஈஸியா மார்க் அப்படின்றது ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். என்னது, ஒரு பொருளை இன்னொரு பொருளோட ஒப்பிட்டு கூறுறது என்ன சொல்றாங்க, அழகுபடுத்தி கூறுறது வந்து ஓமை அப்படின்னு சொல்றாங்க. புலவர் விளக்கி கூற கருதும் பொருள் என்ன சொல்றாங்க, பொருள் அல்லது ஓமேயம். ஃபர்ஸ்ட் வருது பொருள் அல்லது ஓமேயம், அடுத்து அழகுபடுத்த அவர் இயைத்து கூறும் மற்றொரு பொருள் உவமை அல்லது ஓமானம். அன்னது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, ஃபர்ஸ்ட் தம்மை இகழ்வாறு பொறுத்தல் தலை, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, போலன்னு ஒரு வார்த்தை வந்திருக்கல, அது ஓம உருபு. இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆகுதா? இந்த பாயிண்ட் கிளியர் ஆனாதான் அடுத்து சான்றுக்குள்ள போக முடியும். ஓகேவா? நான் ஃபர்ஸ்டே என்ன சான்று என்ன அப்படின்றத ஓமேனி அழகா சொல்லிட்டேன். ஓகேவா? சொற்பொருள் பின்வரினா அப்படின்னா என்னது, முன்னாடி வந்த சொல்லும் பொருளும் பின்னாடி பல முறை வந்துட்டே இருக்கு அப்படின்னா அது என்னது, அது சொற்பொருள் பின்வரு நிலையணி. கிளியர் ஆகுதா? புரியுதா? இன்னைக்கு கிளாஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா 4 மார்க் எடுக்காம இருக்கவே கூடாது. ஓகேவா? அப்படி ஒரு அல்லது கொஸ்டின் கேட்காம இருந்தா 8 மார்க் அப்படின்றது எடுக்காம இருக்கவே கூடாது. ஓகேவா? ஓகேவா? அடுத்து போலாமா? அடுத்து என்ன சார் அப்படின்னா, புலவர் தாம் சொல்ல எடுத்துக்கொண்ட ஒரு பொருளை வேறு ஒரு பொருளுடனோ அல்லது பல பொருளுடனோ அப்பொருளின் பண்பு, தொழில், பயன் என்பவற்றை காரணமாக கொண்டு ஏவிப்படுத்தி இரு பொருளுக்கும் இடையே உள்ள ஒப்புமையை பிளப்பும்படி பாடுவது ஓமை. இதை கூட நீங்க பெருசா எழுத வேணாம். ஓகேவா? இதை நீங்க எழுதினீங்கன்னா போதும், இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஃபர்ஸ்ட் இந்த 3 பாயிண்ட் எழுதுறீங்க, இது வந்து பெருசா எழுத வேணாம். ஓகேவா? ஏன்னா அந்த 3 பாயிண்ட்ல நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றத தெளிவா சொல்லியாச்சு. இது உங்களுக்கு விளக்கணும் அப்படின்றத இந்த பாயிண்ட் வச்சிருந்தேன். எனக்கு ஓகே சார், இது என்னால எழுத முடியும் அப்படின்னா இது எழுதுங்க, இல்லைன்னா அது பரவாயில்ல, இது தேவையில்லை. ஏன்னா சான்று எழுதி விளக்கம் தர போறோம். ஓகேவா? புலவர் தாம் சொல்ல எடுத்துக்கொண்ட பொருளை வேறு ஒரு பொருளுடனோ பல பொருளுடனோ அப்பொருளின் பண்பு, தொழில், பயன் என்பவற்றை காரணமாக கொண்டு ஈடுபடுத்தி இரு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒப்புமையை புலப்படுத்தி பாடுவது உவமை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து இப்பதான் நம்ம வந்து எடுத்துக்காட்டுக்கு வரோம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாறு பொறுத்தல் தலையும் வைக்கலாம். இந்த திருக்குறள் என்ன இருக்கு, வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. இந்த குறளும் ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு இதா சார் எனக்கு இந்த திருக்குறள் கஷ்டமா இருக்கு அப்படின்னா
அகழ்வாரை தங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை, அதை கூட நீங்க எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? இப்ப பாருங்களேன், விளக்கம் பார்ப்போம். பாருங்களேன், வேலோடு நின்றான் இடுவென்றது போலும், கோலோடு நின்றான் இரவு அப்படின்றது திருக்குறள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதுல விளக்கம் அப்படின்றது என்ன பார்க்க போறோம் பாருங்களேன். செங்கோல் உடைய அரசன் ஒருவருக்கு தன் அதிகாரத்தினை பயன்படுத்தி வரி என்ற பெயரில் மக்களிடம் பணம் வசூலிப்பது வேல் முதலிய ஆயுதங்களை கொண்டு ஒரு வழிப்பறி செய்வதற்கு சமமாகும். அதாவது என்ன பண்றான், ஒரு அரசன், நான் தான் அரசன் வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் மக்கள் இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட அதிகாரத்துல நான் என்ன பண்றேன், நான் அரசன், நான் பெரிய அரசன் அப்படின்றதால நான் எதை வேணா செய்வேன் இந்த நாட்டுல அப்படின்ட்டு என்ன பண்றேன், வரியை விதிக்கிறேன். நீ வந்து விளைச்சல் பண்றல, அதுல வந்து 3ல எனக்கு 2 பாகத்தை கொடுத்துரு, நீ 1 பாகம் தான் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்றேன். இது மாதிரி என்ன, இது மாதிரி பண்றது எதுக்கு சமமா? இந்த மாதிரி என்ன பண்றேன், நான் வந்து ஒரு அரசன், ஒரு மன்னன், நான் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, என்ன பண்றேன், நீ விளைச்சல் பண்றியா, அதுல வந்து 3ல 2 பங்கு என்கிட்ட கொடு, 1 பங்கு தான் உனக்கு போ அப்படின்னு என்ன பண்றேன். இந்த மாதிரி ஒரு அதிகாரத்துல என்ன பண்றேன், இருக்கிறதா என்கிட்ட கூடன்னு இந்த மாதிரி கேட்கிறேன். அது எதுக்கு சமமா வந்து திருவள்ளுவர் சொல்றாரு. நைட் டைம்ல போயிட்டு என்ன பண்றான், ஒருத்தன் வழிப்பறி பண்றான்ல, மிரட்டி காசு கொடுறா அப்படின்னு வழிப்பறி பண்றான்ல, அதுக்கு இதுக்கும் பெருசா டிஃபரன்ஸ்லாம் இல்லை. அதே மாதிரிதான் நீனும் பண்ணிட்டு இருக்க. அரசன் என்ன பண்றானோ அது இந்த திருடன் என்ன பண்றானோ அது மாதிரிதான் நீயும் பண்ற, உனக்கும் அரசனுக்கும் பெருசா டிஃபரன்ஸ் இல்லை அப்படின்றத போல அப்படின்ற வார்த்தை வெளிப்படையா சொல்றதானே அது உவமையணி. இப்ப பாருங்களேன், செங்கோல் உடைய அரசன் தன் ஒருவன் தன் அதிகாரத்தினை பயன்படுத்தி வரி என்ற பெயரில் மக்களிடம் பணம் வசூலிப்பது வேல் முதலிய ஆயுதங்களை கொண்டு ஒரு வழிப்பறி செய்வதற்கு சமம். அந்த மாதிரி வேல் முதலிய ஆயுதத்தை வச்சு வழிப்பறி செய்யறது தான் இதுக்கு சமம் அப்படின்றத இதுல சொல்ல வராங்க. புரியுதா? இந்த பாயிண்ட் எல்லாம் இருக்கும் கிளியர் ஆகுதா என்ன சொல்ல வரேன் அப்படின்றது? அடுத்து இங்க பாருங்களேன், ஓமானம் அப்படின்றது இதுல என்ன அப்படின்னு பாருங்களேன். வேலோடு நின்றான் இடுவென்றது அப்படின்றது ஓமானம். அகழ்வாரை தங்கும் நிலம் அப்படின்றது என்னது? ஓமானம். அடுத்து உவமேயம் அப்படின்றது என்னது? கோலோடு நின்றான் இரவு அப்படின்றது என்னது? இது உவமேயம். ஓமோருபு அப்படின்றது என்னது? போலும். இது ஓமோருபு. அகழ்வாரை தங்கும் நிலம் அப்படின்றது என்னது? உவமானம். அடுத்து இகழ்வாறு பொறுத்தல் தலை அப்படின்றது என்னது? உவமேயம். அகழ்வாரை தங்கும் நிலம் போல அப்படின்றது என்னது? ஓமோருபு. எழுதிருவீங்களா இந்த பாயிண்ட? ஈஸியா இருக்கா சார்? எனக்கு இதுல சார் அகழ்வாரை தங்கும் நிலம் போல அந்த குறளுக்கு என்ன சார் விளக்கம் எழுதுறது அப்படின்னா ஒண்ணும் இல்லை. எப்படி வந்து தன்னோட மண்ணை வந்து தன்னோட நோன்றவங்களை வந்து தோண்டுபவர் வந்து பொறுத்து கொள்ளுதோ அதே மாதிரி உங்களை இகழ்பவங்களையும் நீங்க பொறுத்து கொள்ளணும், அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத இதுல விளக்கமா எழுதலாம். ஓகேவா? இந்த திருக்குறளும் உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு, இதுவும் ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? ஈஸியா எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். அழகா 4 மார்க் வாங்கலாம். புரியுதா? ஈஸியா இருக்கா? உவமையணி ஈஸியா இருக்கா? கண்டிப்பா ஓமேனி உருவகணிலாம் எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா? ஓமேனி எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஓகேப்பா, அடுத்தது போலாமா? அடுத்து பாடான் திணை. ஓகேவா? நான் ஒரு அணி ஒரு துறை திணை அந்த மாதிரி கலந்து வச்சிருக்கேன். ஓகேவா? போர் அடிக்க கூடாதுன்னு. ஓகேவா? இப்ப பாடான் திணை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். பாடான் திணை சார் என்ன சார் இந்த பாடான் திணை அப்படின்னா பாருங்களேன். பாடான் திணை என்பது ஒரு மன்னனின் புகழ்னா அவன் எப்படிலாம் இருந்தான், அந்த மன்னன் எப்படி தெரியுமா இருப்பான், அவன் புலவர் வந்து பாட வந்தாலே அவனுக்கு காசை வாரி இறைப்பான், அந்த மாதிரி உள்ள ஒரு மன்னன். அந்த மாதிரி புகழ், வலிமை, அவன் எவ்வளவு வலிமை தெரியுமா, அவன் போருக்கு போனா என்ன பண்ண மாட்டான், அவன் தோத்தே போக மாட்டான், அவ்வளவு பெரிய வலிமை உடையவன். வல்லன்மை, அந்த மாதிரி வள்ளலா இருப்பான். அடுத்து அருள் முதலியவற்றை ஆய்ந்து கூறுவதாகும். இந்த மாதிரி ஒரு அரசன் எப்படிலாம் இருந்தான் அப்படின்றத ஆராய்ந்து கூறுறதானது பாடான் திணை. பாடப்படும் ஆண்மகனின் உயர் பண்புகளை கூறுவது இத்திணையின் நோக்கம். அந்த பாடப்படும் ஆண்மகன் இருக்கான்ல, அவன் எப்படிலாம் இருந்திருக்கான் அப்படின்றத உயர் பண்புகளை கூறுறதா இந்த திணையோட நோக்கம். புரியுதா? பாடான் திணை அப்படின்றது என்னது அப்படின்றத எழுதணும். பாடான் திணை என்பது பாடான் திணையானது அப்படின்னு போட்டு ஒரு மன்னனோட புகழ், வலிமை, அப்புறம் என்னது வல்லாண்மை, அருள் முதலியவற்றை ஆய்ந்து கூறுவது, பாடப்படும் ஆண்மகனின் உயர் பண்புகளை கூறுவது இத்திணையோட நோக்கம் அப்படின்றத போட்டு எழுதணும். ஓகேவா? இப்ப பாடான் திணை என்னன்னு மட்டும் பாத்துக்கிட்டீங்களா? இப்ப பாடான் திணையை எடுத்துக்காட்டுடன் விளக்குக அப்படின்னு கேட்பாங்க. என்ன பண்ணுவாங்க? பாடான் திணையை எடுத்துக்காட்டுடன் விளக்குக அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? நல்லா எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின் அப்படின்றது இருக்கு. எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுவீங்க பாருங்க, சார் நீங்க சொன்ன கொஸ்டின் வந்துச்சு சார், இந்த இதுல இருந்தா சார் கொஸ்டினே வந்துச்சு அப்படின்னு சொல்லுவீங்க பாருங்க. ஏன் நான் ஒரு 6 வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து என்ன பண்ணிருக்கேன், அனலைசஸ் பண்ணிருக்கேன். கண்டிப்பா இந்த கொஸ்டின்லாம் கேட்டுட்டே இருக்காங்க. நான் என்ன பண்ணிருக்கேன், மேல ப்ரூஃபும் காமிச்சிட்டேன் உங்களுக்கு. இதுக்கு தாண்டி படிக்காம இருக்க கூடாது இந்த கொஸ்டின். ஓகேவா? ஓகேப்பா, இப்ப பாருங்களேன், பாடான் திணையை விளக்குக அப்படின்னு கேட்கறாங்க. பாக்குமா? ஃபர்ஸ்ட் பாடு பிளஸ் ஆண் பிளஸ் திணை, அதான் பாடான் திணை. பாடு பிளஸ் ஆண் அப்படின்னா பாடான். ஓகேவா? திணை சேர்க்கல இந்த இடத்துல பாடு பிளஸ் ஆண் பாடான் என வரும். பாடப்படும் ஆண்மகனது என்னது? பாடப்படும் ஆண்மகனது சிறப்பு இயல்புகளை கூறும் திணை பாடான் திணை எனப்படும். அவ்வளவுதான், சிம்பிளா எழுதுங்க. பாடப்படும் ஆண்மகனோட சிறப்பு இயல்புகளை கூறுறதுனால என்னது இது பாடான் திணை. பாடான் திணை பாடுவதற்கரிய ஒரு ஆண்மகனின் ஒரு ஆண்மகனா ஒரு வேந்தன். வேந்தன்னா யாரு? மன்னன். சிறப்பு இயல்புகளை கூறி அவனது வீரத்தையும், அவனோட வீரம் எப்படி இருந்துச்சு, அவனோட புகழ், கொடை, வல்லல்மை அந்த மாதிரி குறித்து பாடுவது என்னது? பாடான் திணை.
ஆண்மகனது ஒழுங்கலாறுகற்றை கூறுவது பாடாந்திணையின் நோக்கமாகும். ஆண்மகனோட ஒழுங்கலாற்றை பாடுவது கூறுவது பாடாந்திணையின் நோக்கமாகும். எடுத்துக்காட்டு, சார் எனக்கு வந்து இவ்வளோலாம் இதெல்லாம் படிக்க முடியாது சார் அப்படின்னா மினிமம் 2 லைன் வச்சு எழுதுங்க. சார் இவ்வளோ பெருசெல்லாம் என்னால் எழுத முடியாது சார், நான் என் மனப்பாட பாட்டே படிக்கிறது கஷ்டமா இருக்கு சார் அப்படின்னா அழகா பதிப்பிழைப்பு அறியாது துய்த்தெழுதி நிறையம் உரிய வேட்டைக்கு புறையோர் என்ற பாடலில் பாடாந்திணை அழகாக குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு எழுதி முடிக்கலாம். ஓகேவா? இது வந்து எப்படி இருக்கும் பார்க்குறவங்களுக்கு, ஓகே ஒரு 2 லைன் எழுதியிருக்காரு, இந்த மாதிரிலாம் இந்த பாயிண்ட்லாம் எழுதும்போது என்ன பண்ணணும், பிளாக் பென்ல எழுதலாம். ஃபுல்லாக ப்ளூ பென் எழுதிட்டு வரும்போது எடுத்துக்காட்டு அப்படின்னு போட்டு இந்த 2 லைனை பிளாக் பென்ல எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்க செம்ம அட்ராக்டிவாக இருக்கும். பார்த்த உடனே டிக்கு போடு 4 மார்க் அப்படின்ட்டு போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேவா? அழகா இந்த மாதிரி எழுதலாம். எழுதும்போது இந்த பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து என்னது, முடிஞ்சா ஸ்டார் போட சொல்லி எழுதுனாங்க அப்படின்னா ஸ்கூலில் சொல்லியிருந்தாங்கன்னா ஸ்டார் போடுங்க. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் போட்டு எழுதுனா பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்கும். ஓகே, கீ பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு. அப்போ இந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸ் வரும்போது என்ன பண்ணணும், அதை வந்து நீங்கள் பிளாக் பென்ல எழுதலாம். எப்படி சார் அப்படின்னா பாருங்களேன், நான் அப்படி தான் வந்து என்ன பண்ணுவேன், அப்படி தான் எழுதுவேன். இப்போ நீங்கள் ப்ளூ பென்ட்டு எழுதிட்டே வந்துட்டு இருக்கீங்க, இந்த இடத்துல பாடு ப்ளஸ் ஆன் இஸ் ஈக்குவல் டு பாடான் அப்படின்னு எழுத போறீங்க. அப்போ இது பிளாக்ல இருக்கணும், இது என்ன இருக்கணும், பிளாக் பென்ல இருக்கணும். இப்போ பாருங்களேன், நான் பண்ணுறேன் ப்ளூவில் எழுதிட்டு வரேன். இப்போ நடுவில் என்ன பண்ணுறேன், என்பது. அப்போ இப்போ இந்த மாதிரி எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா திணை அப்படின்னு போட்டுப்போம். அப்போ பாடு பிளஸ் ஆண் பாடான் என்பது பாடான் திணை என்பது அப்படின்னு போட்டு எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கு, அது பார்க்கவே அட்ராக்டிவ் இருக்கா. ப்ளூ பென்ல ஒரு பிளாக் பென் நடுவில் இருக்கும்போது உங்கள் ஸ்கூலில் வந்து பிளாக் பென் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி தான் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? இல்லை சார் எங்கள் ஸ்கூலில் அதெல்லாம் சொல்லலை அப்படின்னா நீங்கள் விட்டுலாம். ஓகேவா? இந்த மாதிரி வந்து பென் யூஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி ஹைக்கில் ஹைலைட் பண்ணுங்க. அப்படி முடியல சார் பிளாக் பென் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கீழே ஒரு 2 கோடு பார்க்க எப்படி இருக்கும், அதுவும் வந்து ஸ்கேலை வச்சு போட்டிங்கன்னா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அது கையால் போட்டு என்ன ஆகிடும், இங்கே போடுற கோடு இப்படி கூட போயிடும். அதனால வந்து கையால் போடாமல் ஸ்கேல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அழகா டபுள் கோடு போடலாம், அது கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும். பார்த்தோன்னே ஓகே இந்த இடத்துல வந்து இதை எழுதியிருக்காங்க அப்படின்றது தெரியும். ஓகேவா? அப்போ எழுதிருவீங்களா இந்த கொஸ்டின் வந்தா, அழகா சார் என்னால் 4 லைனாக படிக்க முடியாது அப்படின்னா 2 லைனாச்சும் எழுதிடணும். ஓகேவா? பதிபிழையது அறியாது துய்த்தெழுதி நிறைய முறிய வேட்கை புறையோர் என பாடலில் பாடான் திணை அழகாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது 18 இந்த 18 பாடலில் அழகாக 18 பாடலில் பாடான் திணை அழகாக விளக்கப்பட்டுள்ளது. முடிஞ்சா அது யாருன்னு கூட எழுதலாம், குமட்டூர் கண்ணனார். ஓகேவா? எழுதுவீங்களா? 4 மார்க் வாங்கிடுவீங்களா? செய்வீர்களா? ஓகேப்பா. அடுத்த பாயிண்ட் போலாமா? ஓகேப்பா. அடுத்து என்ன சார் அப்படின்னா பொதுவியல் திணை. பொதுவியல் திணை ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், பாடான் திணை. பாடான் திணை என்ன சொன்ன, ஆண்மகனோட ஒழுகலாறுகள், அந்த ஆண்மகன் எப்படி இருந்தான், அவனோட வீரம் எப்படி இருந்துச்சு, அதை பத்தி சொல்றதுலாம் என்னது பாடான் திணை. இப்ப பொதுவியல் திணை. பொதுவியல் திணைனா என்ன சார் அப்படின்னு பாருங்கன்னா, வெற்றி முதல் பாடான் வரை உள்ள திணைகளில் கூறப்படாத செய்திகளையும் பிற பொதுவான செய்திகளையும் தொகுத்து கூறுவது பொதுவியல். வெற்றி முதல் பாடான் அப்படின்னா என்னது, வெற்றி அப்படின்றது என்னது, என்னது ஆணிரைகளை வந்து நான் கவர போறேன். அடுத்து என்னது ஒழுங்கின ஒன்று வரும், அது என்னது கவர்ந்துட்டு போன வந்து அதை போய் நான் திருப்பி கவர போறேன். இந்த மாதிரி என்னது ஒவ்வொரு திணை இருக்கா, அது என்ன பண்ணிருப்பீங்க சின்ன ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு திணை இருக்கு. அடுத்து என்னது வாகை திணை, என்னது 2 மணி நேரம் தன்னோட யார் வந்து வலிமை அப்படின்றது போட்டி போட்டு மோதிக்கிறதுக்கு என்னது வாகை பூவை சுடிக்கிட்டு போய் சண்டைக்கு போவாங்க, அது வாகை திணை. இந்த மாதிரி வெச்சியிலேருந்து பாடான் திணை வரையும் கிட்டத்தட்ட 11-12 திணை இருக்கும். அந்த திணைகள் எல்லாம் என்ன பண்றாங்க, அதுல வராத செய்திகளை தான் என்ன சொல்றாங்க பொதுவியல் திணையில கொண்டு வந்து வச்சிருக்காங்க. புரியுதா? அப்ப என்ன பாயிண்ட் எழுதணும் அப்படின்னா, வெற்றி முதல் பாடான் வரை உள்ள திணைகளில் கூறப்படாத செய்திகளையும் பிற பொதுவான செய்திகளையும் தொகுத்து கூறுவது என்னது பொதுவியல் திணை. இந்த மாதிரி மீதி உள்ளதெல்லாம் என்ன சொல்லுது, இதெல்லாம் விட்டுட்டு மீதி இருக்கிறத தொகுத்து கூறுறது பொதுவியல் திணை. இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியரா இதா, ஒரு வாட்டி நல்லா படிங்க, ஒரு வாட்டி பாருங்களேன். அப்ப என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது, வெச்சியிலிருந்து பாடான் வரை உள்ள திணைகளில் கூறப்படாத செய்திகளையும் பிற பொதுவான செய்திகளையும் தொகுத்து கூறுவது பொதுவியல் திணை. கிளியரா? இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியரா? ஃபர்ஸ்ட் பொதுவியல் திணையை விளக்குக அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க எழுதணும். ஓகேவா? இதை எழுதணும், கண்டிப்பா எழுதணும். இதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க 1.5 மார்க் அப்படின்றது போடுவாங்க. ஓகேவா? கிளியரா? அடுத்து எடுத்துக்காட்டு அல்லது சான்று, எதை வேணா எழுதலாம். எடுத்துக்காட்டுன்னு எழுதலாம், இல்லை சான்றுன்னு எழுதலாம், எதை வேணா எழுதலாம். இந்த பாட்டு வந்து உங்களுக்கு வந்து மனப்பாட பாட்டு. ஓகேவா? சார் இதெல்லாம் படிக்க எனக்கு கஷ்டமா இருக்கலாம் சொல்லக்கூடாது. ஏன், மனப்பாட பாட்டு கேட்பாங்க தனியாவே, அதனால மனப்பாட பாட்டு படிச்சுதான் ஆகணும். அப்ப மனப்பாட பாட்டு என்ன பண்ணலாம், ஒரே கல்லுல 2 மாங்காய் சொல்லுவோம்ல, அந்த மாதிரிதான். அப்ப என்னது, மனப்பாட பாட்டு படிச்சிட்டீங்க அப்படின்னா மனப்பாட பாட்டு பகுதியிலே எழுதிடலாம். இன்னொன்னு என்னது, இந்த சைடு வரக்கூடிய திணை துறையில வந்து அழகா எழுதி முடிச்சிடலாம். ஈஸியா? சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர். ஓகேவா? அப்ப பாருங்களேன், உண்டாளம்ம இந்திர உலகம் இந்திரர் அமிர்தம் எய்வது ஆயினும் இனிது என
தமியர் உண்டலும் இலரே முனிவிலர் அப்படின்றத உங்களுக்கு ஃபுல் பாட்டு தெரியும் அப்படின்னா ஒரு 4 லைன் 5 லைன் அழகா எழுதலாம். ஓகேவா? ஃபுல் பாட்டு தெரியும் சார், மனப்பாட பகுதிக்காக படிச்சு வச்சிருக்கேன் சார். ஏன் மனப்பாட பகுதி இல்லாத பாட்டு தான் என்ன சொல்லியிருக்கேன், 2 லைன் ஆச்சு மினிமம் எழுதுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ மனப்பாட பாட்டு என்ன பண்ணலாம், ஒரு 4 லைன் 5 லைன் அழகா எழுதலாம். எழுதலாமா கூடாதா? எழுதலாம். அப்ப அந்த மாதிரி எழுதி என்னது இப்பாடல பொதுவான ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் எழுதணும். உண்டாளம்மை என தொடங்கும் புறப்பாடலில் பொதுவியல் திணைக்கு சான்றாக அமையும் அப்படின்றத எழுதணும். அதுக்கு அடுத்து இப்பாடலில் பொதுவான கருத்துக்கள் கூறப்பட்டிருப்பதால் பொதுவியல் திணையாகும். அவ்வளவுதான். அசால்ட்டா வந்து என்ன பண்ணலாம், 4 மார்க் அப்படின்றது வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஆனா என்ன பண்ணக்கூடாது, எழுதாம இருக்கக்கூடாது. அப்ப மனப்பாட பாட்டு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அதை எழுதாம இருக்கவே கூடாது. ஓகேவா? புரியுதா? எல்லாரும் கிளியர் ஆகுதா என்ன சொல்ல வரேன்றது? அப்ப பொதுவியல் திணையை விளக்குக அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் நீங்க எழுத வேண்டியது வெற்றி முதல் பாடம் வரை இருக்க எல்லா திணைகளையும் கூறப்படாத செய்திகளை பிற பொதுவான, இது முக்கியம், பிற பொதுவான செய்திகளை தொகுத்து கூறுறதுனது பொதுவியல் திணை. இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சா? இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் நீங்க எழுதியே ஆகணும். இதை எழுதினாதான் மார்க் அப்படின்றது போடுவாங்க. ஓகேவா? இந்த பாயிண்ட் அப்படின்றது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சான்று அல்லது எடுத்துக்காட்டு அப்படின்னு போட்டு அந்த பாட்டில் என்ன எழுதணும் அழகா, உண்டாளம் இவ்வுலகம் இந்திரர் அமிர்தம் எய்வது ஆயினும் இனிது என தமியர் உண்டலும் இல்லரே முனிவிலர். அழகா அடுத்த ஒரு 4-5 லைன் அழகா எழுதிட்டு இதுல உண்டாளம் அப்படின்ற தொடங்குற பாடல்ல புறப்பாடல் பொதுவியல் திணைக்கு சான்றாக அமையும். ஒரு புறப்பாடல் என்னது, இது புறநானூறு பாடலா, அதனால புறப்பாடல்ல பொதுவியல் திணைக்கு சான்றா இருக்கு அப்படின்றத எழுதிட்டு இந்த பாடல பொதுவான கருத்துக்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு, அதனால இது பொதுவியல் திணை. ஏன் பாடான் திணை வரல, பாடினது ஆண்மகனோட ஒழுகிறார்கள் இங்க குறிப்பிடல, அதனால என்னது பொதுவான கருத்துக்களை குறிப்பிட்டிருக்கிறதுனால இது வந்து ஒரு பொதுவியல் திணை. அவ்வளவுதான். ஈஸியா வந்து 4 மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கிளியரா? எழுதிருவீங்களா? ஓகேவா? ஓகே சரி. பொதுவியல் திணை விளக்குகன்னு கேட்டாங்க, திடீர்னு பொதுவியல் திணை துறையை விளக்குக அப்படின்னு சேர்த்து கேட்டா என்ன சார் பண்றது அப்படின்னா அங்கேயும் நம்ம வந்து எழுதி ஆகணும். ஓகேவா? எதற்கும் தயாரா இருக்கணும். ஓகேவா? என்ன பண்ணணும், எதுக்கும் தயாரா இருக்கணும். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணணும், எதை வேணா கேளுங்கடா கொஸ்டின் பேப்பர்ல, நான் எழுதுவேன்டா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி எழுத ஆரம்பிக்கணும். ஓகேவா? அப்ப துறை அப்படின்றத பாருங்களேன், தலைவன் தலைவியை மனம் பிடிப்பது பற்றி பேச, அதாவது என்ன பண்றாங்க, துறை அப்படின்னா ஒண்ணும் இல்ல, தலைவன் வந்து தலைவி வந்து மனம் பிடிக்கிறதுக்கு என்ன பண்றான் அப்படின்னா அந்த காலத்துல வந்து என்ன பண்றாங்க, இப்ப எப்படி வந்து கல்யாணம் பண்றாங்களோ என்ன பண்ணுவாங்க, லவ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க, பையன் வீட்டுல இருந்து பொண்ணு வீட்டுல போய் பேச சொல்லுவாங்களா, அதே மாதிரி அந்த காலத்துல தலைவன் தலைவி என்ன பண்றாங்க, அப்பயும் வந்து காதல் அப்படின்றது இருந்திருக்கு. அந்த காலத்துல குறுந்தொகை அப்படின்றது என்னது, குறுந்தொகையில குறிப்பிடப்பட்டிருக்கும். அதாவது தலைவன் என்ன பண்ணுவான், தலைவி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தலைவனை வந்து என்னோட வீட்டுக்கு வந்து எங்க அப்பா அம்மாட்ட வந்து பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு யார் அனுப்புவாருன்னா சான்றோர் அனுப்புவாரு. யாரு, அப்ப அப்பா அம்மா அனுப்ப மாட்டாங்க, சான்றோரை வந்து யாரோட தலைவி வீட்டுக்கு வந்து போய் பேசுங்க அப்படின்னு அனுப்புவாங்க. அப்ப தலைவி வீட்டுல யார் இருப்பா, அவங்க அப்பா அம்மா இருப்பாங்க. அப்ப சான்றோர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தலைவியோட அப்பா அம்மாட்ட போய் பேச போவாங்க. அப்ப தலைவி வந்து பயந்துகிட்டு இருக்கா, ஐயோ நம்மளை வந்து வேணாம்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு, நம்மளை வந்து அந்த தலைவன் வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு வந்து பயந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து தலைவியோட தோழி என்ன பண்றாங்க, நீ பயப்படாத ஒத்துப்பாங்க அப்படின்றத சொல்றதானே அது துறையில சொல்லுவாங்க. ஓகேவா? பாருங்களேன், தலைவன் தலைவியை மனம் முடிப்பது பற்றி பேச, தலைவன் வந்து தலைவியை வந்து மனம் முடிக்கணும், கல்யாணம் பண்ணணும் அப்படின்றத பத்தி பேச சான்றோரை அனுப்புகிறான். என்ன பண்றான், தலைவன் வந்து சான்றோரை வந்து தலைவியோட வீட்டுக்கு அனுப்புறான். ஏன், அவங்க அப்பா அம்மாட்ட போய் பேசுறதுக்காக. புரியுதா இந்த பாயிண்ட்? அடுத்து தலைவி அப்போது எங்கே தன் பெற்றோர் மனம் பேச மறுத்து விடுவார்களோ என்று தோழி கலங்குகிறாள். ஓகேவா? அப்ப என்ன பண்றா, எங்க வந்து தன்னோட பெற்றோர் வந்து மனம் பேச மறுத்துடுவாங்களோ அப்படின்னு தோழி வந்து கலங்குதா. அப்ப இந்நிலையில் தோழி அவளிடம் தலைவனின் தரப்பை தலைவியின் பெற்றோர் ஏற்றுக்கொண்டனர் என்று தூற்றுகிறாள். நீ கவலைப்படாத, என்ன பண்ணிட்டாங்க, ஒத்துக்கிட்டாங்க, நீ வந்து கவலைப்பட்டு இருக்காத, 2 பேரும் வந்து ஒத்துக்கிட்டாங்க, தலைவனை வந்து உங்க அப்பா அம்மாவுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு என்ன பண்றா, தோழி ஒருத்தர் வந்து சொல்றா தலைவி கிட்ட, கவலைப்படாத, தலைவன் வந்து உங்க வீட்டுல வந்து ஒத்துக்கிட்டாங்க, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றதானது துறை. ஓகேவா? அதுக்கு சான்று என்ன, அம்மவாடி தோழி நம்மூர் என தொடங்கும் குறுந்தொகை பாடல்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அம்மவாடி தோழி அப்படின்றதுல குறுந்தொகை பாடல இது குறிப்பிடப்பட்டிருக்கு. அவ்வளவுதான். ஓகேவா? ஈஸியா இருக்கா? அப்ப என்னன்னு புரியுதா? அப்ப என்னது, பொதுவியல் திணை பொதுவியல் துறை அப்படின்றது என்னன்னு புரியுதா? ஈஸியா இருக்கா? அழகா வந்து எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம், கதை மாதிரி தானே இருக்கு. ஓகேப்பா, அடுத்து போலாம். அடுத்து உருவக அணியை விளக்குக. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், உவமை அணினா என்னன்னு பார்த்தோமா. உவமை அப்படின்றது போல புறை அன்னை இன்ன மான கடுப்பு அப்படின்ற வார்த்தை வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா அந்த உவமை அணி அப்படின்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து என்ன பார்க்குறோம், உருவக அணி. என்ன பார்க்க போறோம், உருவக அணி அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்களேன், உவமை வேறு உவமைக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்று என்பது தோன்றும்படி உருவது உருவக அணி. இதை நீங்க வந்து மனப்பாடம் பண்ணி எழுதிருங்க. ஆனா நான் உனக்கு சிம்பிளா ஈஸியா ஒரு ஷார்ட்கட் ட்ரிக் ஒன்று சொல்லி தரேன். ஓகேவா? ஈஸியா எழுதலாம். ஓகேவா? இதில் உவமைக்கப்படும் பொருள் முன்னும் உவமை பின்னுமாக அமையும், முன்னாடி பின்னாடி அமையும். ஓகேவா? இது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும். பாருங்களேன்,
உவமை வேறு உவமைக்கப்படும் பொருள் வேறு அப்படின்றது இல்லாம ரெண்டும் ஒன்னா இருக்க மாதிரி தான். ஓகேவா? உவமை வேறு உவமைக்கப்படும் பொருள் வேறு அப்படின்றது இல்லாம ரெண்டும் ஒன்னா இருக்க மாதிரி தான் தோன்றும்படி உருவது உருவக அணி. ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் பண்ணணும். உவமை வேறு உவமைக்கப்படும் பொருள் வேறு அப்படின்னு இல்லாம ரெண்டும் ஒன்னா இருக்க மாதிரி தோன்றது உருவக அணி. இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியரா? இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. இதில் உவமைக்கப்படும் பொருள் முன்னும் உவமை பின்னுமாக அமையும். உவமைக்கப்படும் முன்னும் உவமை வந்து பின்னும். உவமை என்ன இருக்குமா? பின்னா இருக்குமா? உவமைக்கப்படும் பொருள் முன்னா இருக்குமா? இப்ப பாருங்களேன். தேன் போன்ற தமிழ் சான்று அப்படின்றது கண்டிப்பா எழுதணும். சான்று எழுதாம இருந்தா மார்க் போட மாட்டாங்க. மேல உள்ளதுக்கு 2 மார்க் போட்டா சான்றுக்கு 2 மார்க் போடணும். ஓகேவா? சான்றுன்றது எழுதாம இருக்கவே கூடாது. ஓகேவா? தேன் போன்ற தமிழ் என கூறுவது உவமை. அதாவது தேன் தமிழ் அப்படின்னு இருக்கு. இதை விரிச்சு எழுதுங்களேன். தேன் போன்ற அப்ப என்ன சொல்றேன்? போன்ற புறைய அன்னை இன்ன மான கடுப்ப இந்த வார்த்தை என்ன? போன்ற போல அன்னை இன்ன மான கடுப்ப ஒப்ப உரல் இந்த வார்த்தை என்ன? ஓம உருபுகள். அப்ப இந்த இதுல ஓம உருபு மறைஞ்சிருக்கு. அதனாலது அப்ப இதை விரிச்சு எழுதுறோம். அப்படி இருக்கு தேன் போன்ற தமிழ் அப்படின்னு வருதா? இதுதான் என்னது? இது உவமை. இந்த பாயிண்ட்ல கிளியரா தான். தேன் தமிழ் இருக்கு, அதை விரிச்சு எழுதணும். தேன் போன்ற தமிழ் அப்படின்னு வருது. போன்றது என்னது? ஓம உருபு. இந்த பாயிண்ட்ல கிளியர் ஆகுதா? ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் கிளியர் ஆகுதா? அப்ப பாருங்களேன். தமிழாகிய தேன் என்ற பொருளில் தமிழ் தேன். சார் எப்படி சார் இது வருது அப்படின்னா இப்ப பாருங்களேன். தமிழை தூக்கி இங்க எழுதுறோம், தேனை தூக்கி இங்க எழுதுறோம். அவ்வளவுதான். உல்டாவா மாத்துறோம். என்ன பண்றோம்? உல்டாவா மாத்துறோம். தேன் தமிழ் அப்படின்னு இருந்துச்சு, அதை தமிழ் தேன்னு மாத்துறோம். அவ்வளவுதான். என்னது இது? இதுதான் உருவக அணி. என்னது? உவமானம் பின்னும் என்னது? உவமைக்கப்படும் பொருள் முன்னாடியும் உவமை வந்து பின்னாடியும் இருக்கும். அந்த மாதிரி இருந்தா என்னது? அது உருவக அணி. கிளியரா? எக்ஸாம்பிள் வச்சு சொல்லும் போது உங்களுக்கு புரியுதா? அப்ப என்னது? தேன் போன்ற தமிழ் இருக்கு, அப்ப தமிழை தூக்கி முன்னாடி போடுறோம், தமிழ் தேன்னு வந்துருச்சு, அது உருவக அணி. கிளியரா? இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆகுதா? ஓகேப்பா. அடுத்து தமிழாகிய தேன் என்னும் பொருள் தமிழ் தேன் என கூறுவது உருவக அணி. அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். வெள்ளம் போன்ற இன்பத்தை இன்ப வெள்ளம் அப்படின்னு மாத்துறாங்க. இந்த இன்பம் முன்னாடி போயிருது, இந்த வெள்ளம் பின்னாடி வந்துருது. வெள்ளம் போன்ற இன்பத்தை இன்ப வெள்ளம் அப்படின்னு மாத்தி எழுதுறாங்க. அது என்னது? உருவகம். ஓகேவா? அடுத்து கடல் போன்ற துன்பத்தை துன்ப கடல். அப்ப கடல் இங்க இருக்கு, துன்பம் இங்க இருக்கு, துன்ப கடல். அவ்வளவுதான். என்னது? எடுத்துக்காட்டு விளக்கம். அப்ப இந்த இடத்துல சான்று அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? எடுத்துக்காட்டு அல்லது சான்றுன்னு போட்டுட்டு அதுக்கு கீழே விளக்கம்னு போடணும். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய சப்டாபிக் போட்டு எழுதுனாதான் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேவா? முன்னாடி ஒன்று காமிச்சல சான்று விளக்கம் அப்படின்றது எழுதணும். இந்த மாதிரி எழுதுங்க. ஓகேவா? அப்பதான் நீட்டா இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி சான்று இருக்கணும், அதுக்கு கீழே விளக்கம் அப்படின்றது போட்டு எழுதணும். ஓகேவா? கிளியரா? ஓகேவா? புரியுதா எல்லாருக்கும் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது? எப்படின்னு புரியுதா எல்லாருக்கும்? ஓகேவா? ஓகே, கொஞ்சம் ஸ்பீடா போலாம். தேன் போன்ற தமிழ் அப்படின்றது என்னது? அது வந்து உவமையா இருக்கு. அது என்ன பண்றாங்க? தமிழ் தேன் அப்படின்னு மாத்துறாங்க. என்ன பண்றாங்க? ஒன்னும் பண்ண வேணாம். உருவகம்னா இருக்கிறது அப்படியே உல்டாவா மாத்திருதுன்னா அது வந்து என்னது? உருவகம். அவ்வளவுதான். ஓகேவா? என்னது? உவமை வேறு உவமைக்கப்படும் பொருள் வேறு அப்படின்னு இல்லாம ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்றது கூறுறது என்னது? உருவக அணி. ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட் எழுதணும். அதுக்கு அடுத்து என்ன பாயிண்ட் எழுதணும்? உவமைக்கப்படும் பொருள் வந்து முன்னாடியும் உவமை வந்து பின்னாடியே இருக்கும் உருவக அணியில அப்படின்றது ரெண்டாவது பாயிண்டா எழுதணும். அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? ஒரு சான்று, 2 சான்று எழுதுனா சூப்பர். ஓகேவா? தேன் போன்ற தமிழ் அப்படின்றது எப்படி இருக்கு? தமிழ் தேன் அப்படின்னு மாறுது. துன்பம் போன்ற வெள்ளத்தை துன்ப வெள்ளம், சாரி இன்பம் போன்ற வெள்ளம் போன்ற இன்பத்தை என்ன சொல்றாங்க? இன்ப வெள்ளம் அப்படின்னு எழுதுறாங்க. அடுத்து கடல் போன்ற துன்பத்தை துன்ப கடல் அப்படின்னு எழுதுறாங்க. இந்த மாதிரி இருக்கிறத உல்டாவா மாத்தி எழுதுனீங்க அப்படின்னா அது உருவகம். கிளியரா? இந்த பாயிண்ட் எனக்கு புரியாதா? பாத மலர் அப்படின்றது பாதம் போன்ற மலர், அது என்னது? மலர் பாதம். அவ்வளவுதான், உருவகம். சிம்பிளா போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? கிளியரா? அடுத்து பாருங்களேன். பிரிதி மொழிதல் அணியை விளக்குக. என்ன சார் இது படிக்கும் போது டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னா பாருங்களேன். ஊமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது. ஒரு விஷயத்த மட்டும் தான் சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்க? ஒரு விஷயத்த மட்டும் தான் சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் எப்படி இருக்கும்? மறைஞ்சிருக்கும். அதான் ஊமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது பிரிதி மொழிதல் அணி. ஒரு விஷயத்த மட்டும் தான் கூறுவாங்க, இன்னொரு விஷயத்த மறைச்சிருப்பாங்க. அது என்னது? பிரிதி மொழிதல் அணி. ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, இன்னொரு விஷயம் மறைஞ்சிருக்கும். ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, இன்னொரு விஷயம் மறைஞ்சிருக்கும். அது பிரிதி மொழிதல் அணி. நான் சான்று சொல்றேன் பாருங்களேன். கடல் ஓடா கால்வெல் நெடுந்தேரும் கடல் ஓடா நாவாயும் ஓடா நிலத்து. என்ன சார் இதோட பொருள் அப்படின்னா சொல்றேன் பாருங்களேன். கடல் ஓடா கால்வெல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? பிரிதி மொழிதல் அணி அப்படின்றத இந்த மாதிரி போட்டு எழுதணும். பிரிதி மொழிதல் அணி அப்படின்னு போட்டுட்டு டபுள் டாட். கொஸ்டின் கீழே இருந்தாலும் நீங்க அப்படிதான் எழுதணும். ஓகேவா? பிரிதி மொழிதல் அணி அப்படின்னு போட்டு டபுள் டாட். அழகா வந்து என்ன பண்ணணும்? அழகா கீழே ஹைலைட் பண்ணலாம், இல்ல வந்து ஒரு பிளாக் பென்னால எழுதலாம். எழுதிட்டு இதை ப்ளூ பென்ல எழுதணும். ஓகேவா? அதை எழுதிட்டு இந்த பிரிதி மொழிதல் அணி இருக்குல்ல, இதை வந்து பிளாக் பென்ல எழுதணும். அப்ப எப்படி இருக்கும்?
ஒவ்வொரு பாயிண்ட் கீ பாயிண்ட்டும் ஹைலைட்டா இருக்கும். அப்படி எப்படி இருக்கும், பார்த்த உடனே செம்மையா இருக்கு அப்படின்னு டிக் போட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்ப எப்படி எழுதணும், ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா அது கீழே வந்து பிளாக் பென் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டா அழகா இதை எழுதுறீங்க. நடுவில் இந்த பிரித்து முடிதல் அணி வரப்ப மட்டும் என்ன பண்ணணும், இதை மட்டும் பிளாக் பென் எழுதணும். ஓகேவா? அடுத்து எடுத்துக்காட்டு பிளாக் பென் எழுதுறீங்க. நான் எப்படி பண்ணியிருக்கணும் அதே மாதிரி தான் நீங்களும் எழுதணும். ஓகேவா? கடல் ஓடா கால்வெல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து அப்படின்றத எழுதிட்டு அதோட விளக்கம் என்ன அப்படின்றத எழுதணும். நிலத்தின் ஓடும் தேர் கடலில் ஓட இயலாது, கடலில் ஓடும் கப்பல் நிலத்தில் ஓட இயலாது என்று ஓமையை மட்டும் கூறுகிறது. அதான் இப்ப பாருங்களேன், கப்பல் எங்க ஓடும், கடல்ல மட்டும்தான் ஓடும், அது நிலத்துல வந்து போக முடியாது. தேர் எங்க ஓடும், நிலத்துல மட்டும்தான் ஓடும், அது கடல்ல போக முடியாது அப்படின்றத இந்த இடத்துல சொல்றாங்க. இதன் மூலம் ஒவ்வொருவரும் தமக்குரிய இடத்தில் வெற்றி பெற முடியும், தமக்கு பொருத்தமில்லாத இடத்தில் வெற்றி பெறுதல் இயலாது என்னும் கருத்தை நாம் உணர்ந்து கொள்கிறோம். எனவே குறட்பாவில் பிரிதுமொழிதல் அணி இடம்பெற்றுள்ளது. அவ்வளவுதான். என்னது, ஒரு விஷயத்த சொல்லி இன்னொரு விஷயத்த என்ன பண்றாங்க, மறைச்சே சொல்றாங்க. அப்ப என்னது, கடல் ஓடா கால்வெல் நெடுந்தேர் கடல் ஓடா நாவாயும் ஓடா நிலத்து, நிலத்தில் ஓடும் தேர் கடலில் ஓட இயலாது, அதே மாதிரி கடலில் ஓடும் கப்பல் நிலத்தில் ஓட இயலாது அப்படின்றத ஓமியை மட்டும் கூர்ந்துச்சு அப்படின்னா என்னது, அதுதான் வந்து பிரிதுமொழிதல் அணி. ஓகேவா? கிளியர் ஆகுதா, புரியுதா? ஓகேவா? பிக்சர்லாம் வச்சு சொல்லியிருக்கேன், மறந்துடக்கூடாது. ஓகேவா? அவ புரிஞ்சிருச்சா? பிரிதுமொழிதல் அணினா என்னன்னு, எடுத்துக்காட்டுனா என்னன்றது புரியுதா? ஓகேப்பா. அடுத்து விளக்கம் என்ன எழுதணும், நிலத்துல ஓடுற தேர் வந்து கடல்ல ஓட இயலாது, அதே மாதிரி கடல்ல ஓடுற கப்பல் வந்து நிலத்துல ஓட முடியாது அப்படி மட்டும் கூறி, அது மாதிரி ஒவ்வொருவரும் தமக்குரிய எந்த இடத்துல வந்து வேலை செய்ய முடியுமோ அந்த இடத்துல தான் பண்ண முடியும். இப்போ நீங்க ஏ ரகுமானை அவரை கூப்பிட்டு வந்து கிரிக்கெட் ஆடுங்க அப்படின்னா ஆடுவாரா? இல்லதான் நீங்க விராட் கோலியை போயிட்டு மியூசிக் போடுங்க அப்படின்னா போடுவாரா? அவருக்கு எந்த இடத்துல தன்னை ப்ரூவ் பண்ண முடியும், அவருக்கு எந்த இடத்துல ஸ்கில் இருக்கோ அந்த இடத்துல தான் அவரால் ப்ரூவ் பண்ண முடியும். ரைட்டா? இல்லைனா அந்த விஷயத்த பண்ண முடியாது. என்னது, மீனை தூக்கி நீங்க வந்து தரையில போட்டு நீ ஓடு அப்படின்னா அது போகுமா? போகாது. அந்த மாதிரி தன்னால எந்த இடத்துல வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அந்த இடத்துல தான் அவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியும். அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க. அதுதான். ஓகேவா? எந்த ஒவ்வொருவரும் தமக்குரிய இடத்தில் வெற்றி பெற முடியும், தமக்கு பொருத்தமில்லாத இடத்துல என்ன பண்ண முடியாது, வெற்றி பெறுதல் இயலாது. அதுதான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. ஆனா முடியும். என்ன பண்ணுவாரு, விராட் கோலியை நீங்க கூப்பிட்டு பாடுங்க அப்படின்னா அவர் அந்த சங்கீதத்தை கத்துக்கிட்டு முறையா கத்துக்கிட்டு பாடுவாரு. ஆனா அந்த அளவுக்கு எஃபிஷியண்டா இருக்காது, அவரோட 100% அங்க வெளிப்படாது. ஏன், அவரோடது என்னது, கிரிக்கெட் விளாடுறதுதான் அவருக்கு. ஏன், சின்ன வயசுல இருந்து கிரிக்கெட் மட்டும் தான் விளாண்டுட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு என்ன பொருத்தமோ அந்த இடத்துல தான் அவர் பண்ண முடியும். அது மாதிரி கடல் ஓடா கால்வெல் நெடுந்தேர் கடல் ஓடா நாவாயும் ஓடா நிலத்து அப்படின்னா கடல்ல ஓடுற கப்பல் நிலத்துல ஓடவே ஓடாது. புரியுதா என்ன சொல்ல வரான்றது? அதே மாதிரி நிலத்துல ஓடுற தேர் வந்து கடல்ல போவாது அப்படின்றத எழுதி முடிக்கணும். ஓகேவா? அங்க போயிட்டு விராட் கோலி ஏற முனை எழுதி வைக்காதீங்க. ஓகேவா? கதை அடிக்கலாம், எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் இருக்கு. ஓகேவா? ஓகேவா? அடுத்து சொற்பொருள் பின்வரும் நிலையணியை விளக்கி கீழ்காணும் குறளுக்கு இவ்வணியை பொருத்தி எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இதோட சொற்பொருள் பின்வரும் நிலையணி ரெண்டாவது வாட்டி பார்க்குறோம். அப்போ எவ்வளவு முக்கியம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சொற்பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்றத போட்டு எழுதுறீங்க. ஒரு சொல்லு மீண்டும் மீண்டும் வந்து தந்த பொருளையே தருவது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. ஈஸியா இருக்கா? ஒரு சொல்லு மீண்டும் மீண்டும் வருது, ஆனா என்ன அர்த்தத்துல என்ன பொருள்ல ஃபர்ஸ்ட் வாட்டி வந்துச்சோ அதே பொருள் தான் திருப்பி திருப்பி வருது. அதுதான் என்னது, சொற்பொருள் பின்வரும் நிலையணி. புரியுதா? இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆகுதா, எப்படி இந்த இடத்துல வருது அப்படின்றது? ஓகேப்பா. அப்ப பாருங்களேன், ஒரு சொல்லு மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தரது என்னது, சொற்பொருள் பின்வரும் நிலையணி. கிளியரா? ஓகேப்பா. அடுத்து போவோம். குறள் விளக்கம். அது என்ன சொல்றாங்க பாருங்களேன், நாம் மேற்கொள்ளும் செயலோட வலிமை, நம்ம வந்து என்ன வந்து அது வந்து எவ்வளவு வலிமை, நம் வலிமை, அதான் அந்த குறளுக்கு விளக்கம். இந்த குறளுக்கான விளக்கம், வினைவழியும் தன்வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல் அப்படின்ற திருக்குறளை பாருங்களேன். நாம் மேற்கொள்ளும் செயலோட வலிமை, நம்ம என்ன ஒரு இப்போ வந்து ஒரு போர்னு எடுத்துப்போம், இல்லை ஒரு நம்ம எக்ஸாம்னு எடுத்துப்போம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட வலிமை என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அடுத்து பகைவரோட வலிமை, நமக்கு ஆஃபோரண்டா படிக்கிறான்ல அவன் எவ்வளவு நேரம் படிக்கிறான், அவன் எவ்வளவு எஃபிஷியண்டா படிக்கிறான், அந்த மாதிரி பகைவரோட வலிமை. துணையாக வருபவர், நம்மலாம் எதெல்லாம் சோர்ஸா எடுத்துக்கிறோம், அவன் எதெல்லாம் சோர்ஸா எடுத்துக்கிறான், அந்த மாதிரி துணையாக வருபவரின் வலிமை ஆகியவற்றை கணக்கிட்டு செயலை மேற்கொள்ள வேண்டும். அந்த மாதிரி விஷயத்துல என்ன பண்ணணும், கணக்கிட்டு தான் நம்ம வந்து அடுத்த செயலை மேற்கொள்ளணும். இந்த பாடல்ல வலி அப்படின்னா என்னது, வலிமை அப்படின்றது பொருள். வலி என்னும் சொல் பலமுறை வந்து வலிமை என்னும் ஒரு பொருளையே உணர்த்துகிறது. எனவே திருக்குறள் சொற்பொருள் பின்வரும் நிலையணி. அந்த விளக்கு அப்படின்றத பார்த்தோமா, அது மாதிரி விளக்கு திருப்பி வந்துச்சா, அதே மாதிரி இந்த குறள்ல வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல் அப்படின்னா இருக்கு. வலி அப்படின்ற வார்த்தை திருப்பி வந்திருக்கா, அது வரும்போது என்ன பண்ணது இருக்கு, ஒரே பொருள் தான் தருது, வலிமை. வலின்றது என்ன வந்திருக்கு, வலிமையான பொருளை குறிப்பிட்டிருக்கு. அதான் ஒரு சொல்லு திரும்ப வருது, அதே பொருள்ல வருது அப்படின்னா அது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. அப்படி துவம்சம் கொண்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா?
கிளியரா இந்த பாயிண்ட் புரியுதா இருக்கும். அடுத்தது போலாமா? அடுத்து பொருத்தத்துல இதை எழுதணும். ஓகேவா? குறள் விளக்கம் வேணும், சான்று வேணும், அதோட பொருத்தம் வேணும். கண்டிப்பா இது மூணும் எழுதணும். முன்னாடி சொன்னதுலேயே நீங்க இந்த மாதிரி பிரிச்சு எழுதணும். அப்ப என்ன எழுதணும்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அப்ப என்ன பண்றீங்க? சொற்பொருள் பின்வரும் நிலையனியா, சொற்பொருள் பின்வரும் நிலையனி அப்படின்னு போட்டு டபுள் டாட் எழுதுறீங்க. சொற்பொருள் பின்வரும் நிலையனியா என்ன எழுதுறீங்க? அப்ப ஓகேவா? அடுத்து சான்று, அதுல திருக்குறள் எழுதணும். அதுக்கு என்னது? அந்த குறளோட விளக்கம் அதை எழுதணும். ஓகேவா? அதுக்கப்புறம் பொருத்தம். இது மூணுத்தையும் நீங்க எழுதி மட்டும் தான் முடிக்கணும். ஓகேவா? புரியுதா? இந்த மாதிரி எழுதுனா என்ன பண்ணுவாங்க? ஃபுல் மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. ஓகேவா? இந்த 4 கீ பாயிண்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? அடுத்து முக்கியமானது, தீனார் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே நாவினார் சுட்ட விடு. தீனால சுட்ட புண்ணு கூட ஆறிடும், ஆனா நாக்கால திட்டினாங்கல்ல, வாயால சொன்னாங்கல்ல உன்ன ஒரு வார்த்தை, அது வந்து உன் மனசுல இருந்து மறையாது அப்படின்றத அந்த திருக்குறளுக்கு என்ன அணி பயின்று வருது அப்படின்றத கேட்கறாங்க. இப்ப பாருங்க, அந்த அணி என்ன அப்படின்னா வேற்றுமை அணி. சார் எல்லா அணியும் பார்த்திருக்கேன், என்ன சார் வேற்றுமை அணி அப்படின்னா பாருங்களேன். அணி விளக்கம், இரு பொருள்களிடையே ஒற்றுமையை கூறி பின்பு ஒன்றிலிருந்து மற்றொன்றை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி. இரு பொருள்களிடையே ஒற்றுமை, ஃபர்ஸ்ட் 2 பொருளுக்கு இடையே ஒற்றுமையை சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? அது கிட்ட இருக்க வேற்றுமையை வந்து வேறுபடுத்தி காட்டுவாங்க. அதுதான் என்னது? வேற்றுமை அணி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கொஸ்டின் போட்டாச்சு, அணி என்னன்னு போட்டிருக்கீங்க, வேற்றுமை அணி. அது என்னது? அணியோட விளக்கம் அப்படின்றத போட்டு எழுதணும். இரு பொருட்களுக்கிடையே உள்ள ஒற்றுமையை கூறி பின்பு ஒன்றிலிருந்து மற்றொன்றை வேறுபடுத்தி காட்டுவது என்னது? வேற்றுமை அணி அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகேவா? அடுத்து பாருங்களேன், சான்று விளக்கம், தீயினால் ஏற்பட்ட புண் உள்ளுக்குள் ஆறிவிடும், ஆனால் நாவினால் தீய சொற்களால் மனதில் உண்டான புண்ணானது ஆறாத வடுவாக நின்றுவிடும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பொருத்தம், தீயினால் ஏற்பட்டதும் புண், நாவினால் ஏற்பட்டதும் புண் என்று இரு பொருள்களிடையே ஒற்றுமையை கூறிவிட்டு தீயினால் உண்டான புண் ஆறிவிடும், ஆனால் நாவினால் உண்டான புண் ஆறாது என வேறுபடுத்தி காட்டியிருப்பது இது வேற்றுமை அணி. என்ன பண்றாங்க? வேறுபடுத்தி காட்டுறாங்களா? இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்ட வடு அப்படின்றது திருக்குறள். ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட விடு அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா என்னது? தீயினால சுட்ட புண்ணு ஆறிடும், நாக்கால சுட்ட புண்ணு ஆறாது அப்படின்றது என்னது? சான்று விளக்கம். ஓகேவா? அடுத்து பொருத்தம் அப்படின்றது என்ன அப்படின்னா தீயினால் ஏற்பட்ட புண்ணு வந்து நாவினால் ஏற்பட்ட புண்ணு. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? இது ரெண்டுத்தையும் பொறுத்துறாங்க. இதுவும் சுட்டது தான், இதுவும் சுட்டது தான். ரைட்டா? தீயினால சுடப்பட்டதும் சுட்டது தான், ஒருத்தவங்க திட்டினது, ஒருத்தவங்க நாக்கால திட்டினது தான். 2 விஷயத்த சொல்றாங்க. ஆனா தீயினால சுட்ட புண்ணு வந்து ஆறிடும். என்ன பண்ணும்? கொஞ்ச நாள் ஆறிடும், தழும்பு கூட மறைஞ்சிடும். ஆனா ஒருத்தவங்க நாக்கால திட்டினல, ஒருத்தன் வந்து நீ வந்து இழிவான சொல்லி திட்டினல, அவன் மனசை விட்டு மறையவே மறையாது, அவன் சாவர வரையும் அவன் மனசுல இருந்து மறையாது அப்படின்னு வேறுபடுத்தி காட்டியிருக்காங்க. இந்த மாதிரி வேறுபடுத்தி காட்டினா என்னது? அதுதான் வந்து வேற்றுமை அணி. புரியுதா? கிளியர் ஆகுதா? அதுதானது வேற்றுமை அணி. ஓகேவா? அப்ப என்ன எழுதணும்? சான்று விளக்கம் பொருத்தம் இதெல்லாம் போட்டு எழுதுனீங்க அப்படின்னா கிளியர் ஆகும். ஓகேவா? அடுத்து, இளையதாக முள்மரம் கொள்க கலையினோர் கை கொள்ளும் காலத்தை எடுத்து குரட்பாவில் பயின்றோர் மணியை விளக்கு அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? என்ன சொல்றாங்க? இளையதாக முள்மரம் கொள்க கலையினர் கை கொள்ளும் காலத்தை எடுத்து இந்த குரட்பாவில பயின்றோர அணியை வந்து விளக்குங்க அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ பாருங்களேன், விளக்கம், உவமானத்தை கூறி உவமேயத்தை பெற வைப்பது பிரிதும் மொழிதல் அணி. உவமானத்தை கூறி உவமேயத்தை என்ன பண்றாங்க? பெற வைப்பது அது பிரிதும் மொழிதல் அணி. இப்போ பாருங்களேன், சின்னதா இருக்கும் போதே முள்மரத்தை கலைந்து விடுக, முதிர்ந்து வெட்டுபவரின் கையை வருத்தும் என்பது உவமானத்தை கூறி பகைவர் வலிமை பெறாது இருக்கும் போதே அழுத்தி விடுக வேண்டும், வலிமை பெற்றால் வெல்வது எளிதாக இருக்காது என்னும் ஓமேயத்தை பெற வைத்தமையால் பிரிது மொழிதலையும் பயின்று வந்துள்ளது. அதாவது என்னது? ஒரு விஷயத்த கூறி இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. என்னது? சின்னதா இந்த முள்மரம் இருக்குல்ல, அது சின்னதா இருக்கும்போது வெட்டி எரிஞ்சிடணும். இல்லைன்னா என்ன பண்ணும்? பெருசாயிடுச்சு அப்படின்னா வெட்ட போனோம் அப்படின்னா நம்ம கையே போட்டுரும். ரைட்டா? அதே மாதிரி அவனோட எதிரி வந்து சின்னதா இருக்கான்ல, அப்பயே நீ வந்து அவனை அழிச்சிடணும். எப்ப? பகை மன்னன் இருக்கான்ல அப்ப பகை மன்னன் இருக்கான், அவன் சின்னதா இருக்கும்போதே அவனை போட்டு தள்ளிடணும். இல்ல விட்டான்னு வச்சுக்கோயேன், அவன் பெருசாகி வந்து ஒன்னு ஒரு நாள் போட்டுருவான். ஓகேவா? என்னது? இதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் என்னது? பவானி. என்ன படம் அது? மாஸ்டர் படத்துல பவானி வருவார்ல, அந்த மாதிரி பவானி என்ன பண்ணுவாரு? சின்ன வயசுல அவரை போட்டு தெரிஞ்சிருக்கலாம். சின்ன பையன் விட்டதுனால என்ன பண்ணுவாரு? பின்னாடி வந்து யாரெல்லாம் வந்து எதிரியா இருந்தாலும் அவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுவாரு. கரெக்டா? புரியுதா? அப்ப அதனால என்னது இதுல? சரி, ஓகே, இது புரிஞ்சிருச்சு. அடுத்து பொருண்மொழி காஞ்சி துறை என்ன சார்? ஓகேவா? அது என்னது? அது பிரிது மொழிதல் அணி போட்டாச்சு. ஓகேவா? இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சா? அடுத்து பொருண்மொழி காஞ்சி துறை அப்படின்னு என்ன சார் அப்படின்னா மக்களுக்கு நலம் செய்யும் வாழ்வியல் நெறிகளை எடுத்து கூறுவது பொருண்மொழி காஞ்சி துறை. மக்களுக்கு நல்லது செய்யற வாழ்வியல் நெறிகள், மக்கள் வந்து இப்படிதான் இருக்கணும்,
நீங்க நல்வழியில் தான் போகணும், நீங்க அறம் தான் செய்யணும், நீங்க என்ன பண்ணக்கூடாது, கொடை தான் வழங்கணும், அந்த மாதிரி நீங்க தீய செயலை செய்யக்கூடாது, நீங்க திருடக்கூடாது, நீங்க பொய் பேசக்கூடாது, நீங்க அந்த மாதிரி சொல்றது என்னது அறம். அந்த மாதிரி மக்களுக்கு நலம் செய்யும் வாழ்வியல் நெறிகளை எடுத்துக் கூறுவது பொருண்மொழி காஞ்சித்துறை. அதுக்கு என்ன சார் விளக்கம் அப்படின்னா, உண்டாளம்ம இவ்வுலகம் இந்திரர் என தொடங்கும் புறநானூறு பாடல், அதுல வந்து இது விளக்கப்பட்டிருக்கு. பொருண்மொழி காஞ்சித்துறை என்னது, இதுல விளக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாருங்களேன், சான்றோர் அமிர்தமே கிடைத்தாலும் தான் மட்டும் உண்ணாமல் பிறருக்கு கொடுத்து மகிழ்வர், சோம்பருடன் இருக்க மாட்டார்கள், புகழ் வரும் எனில் உயிரையும் கொடுப்பர், பழி வரும் எனில் உலகத்தையே ஈடாக கொடுத்தாலும் அதனை ஏற்க மாட்டார்கள், தமக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்வர். இதெல்லாம் என்னது, ஒரு அறம். இந்த மாதிரி அறத்தை சொல்றது என்னது, பொருண்மொழி காஞ்சித்துறை. புரியுதா? அப்ப பொருண்மொழி காஞ்சித்துறை என்னன்னு புரியுதா? அப்ப என்னது, அந்த சான்றோர்கள் எப்படி இருப்பாங்களாம், எனக்கு வந்து புகழ் வேணும் அப்படின்னா நான் வந்து உயிரை கூட கொடுக்க நான் தயங்க மாட்டேன், எனக்கு பழி வரும் அப்படின்னு தெரிஞ்சுதான் இந்த உலகத்தையே என்கிட்ட கொடுத்தாலும் நான் எடுத்துக்க மாட்டேன், நான் என்ன பண்ண மாட்டேன், எனக்கு வந்து ஒரு பழி வரப்போகுது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஈடா வந்து நான் இந்த உலகத்தையே கொடுக்குறேன் அப்படின்னாலும் நான் எடுத்துக்க மாட்டேன். அடுத்தது அமிர்தமே கிடைத்தாலும், அமிர்தம் கிடைக்கிறது என்னது, அந்த அமிர்தம் கிடைத்தா வந்து உடம்புக்கு நோய் வராது, ரொம்ப வருஷம் வாழலாம், அந்த மாதிரி ஒரு உணவு அதுவே கிடைச்சாலும் நான் மட்டும் சாப்பிட மாட்டேன். அந்த மாதிரி சான்றோர்கள் இருக்காங்க, அந்த மாதிரி தான் நீங்களும் இருக்கணும், என்ன பண்ணணும், பகிர்ந்து உண்ணணும். அந்த மாதிரி சொல்றது தான் என்னது, பொருண்மொழி காஞ்சித்துறை. அடுத்து என்னது, சோம்பலுடன் இருக்க மாட்டார்கள். என்னது, நான் சோம்பலா இருக்க மாட்டேன். இதெல்லாம் என்ன சொல்றாங்க, மக்களுக்கு அறம் சொல்ற மாதிரி இருக்கு, அதனால என்னது, இது பொருண்மொழி காஞ்சித்துறை. ஓகேவா? அடுத்து பாருங்களேன், பொருத்தம். சான்றோர் எங்கனம் வாழ வேண்டும் என்று உணர்த்தி இருப்பதால் இது பொருண்மொழி காஞ்சித்துறை ஆகும். சான்றோர் வந்து எப்படிலாம் வாழணும் அப்படின்றத இதுல சொல்லப்பட்டிருக்கு, அதனால இது பொருண்மொழி காஞ்சித்துறை. கிளியர் ஆகுதா, புரியுதா என்ன சொல்ல வந்தேன்றது? ஓகேப்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நான் மட்டும் படிக்கணும், நான் மட்டும் இந்த 4 மார்க் 8 மார்க் வாங்கணும்னு நினைக்காதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவனையும் கொஞ்சம் படிக்க வைங்க. ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணுங்க, இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ், ப்ரூஃப் வீடியோஸ், எப்படிலாம் வந்து ஈஸியாக ஷார்ட்கட்டில் மார்க் எடுக்கலாம் அப்படின்ற வீடியோஸ்லாம் உங்களை தேடி வரும். அதனால் என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா? இதே மாதிரி ஒரு வேறு வீடியோவில் சந்திக்கலாம். இதே மாதிரி வேறு என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போட்டு விடுங்க. ஓகேவா?